ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VLookup எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போது என்கிட்ட 2 எக்ஸல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயோடைய நேம், எம்ப்ளாயோடைய ஐடி, சேல்ரி. சரிங்களா, இந்த 3 டீட்டெயில் வந்து இந்த எக்ஸலில் கொடுத்துருக்காங்க. எனக்கு இன்னொரு எக்ஸலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாயர் ஐடி, அந்த ஐடிக்குரிய போனஸ் இதுதான் எனக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போது எனக்கு இந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் இருக்குது. இந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் இருக்குது. சரிங்களா, எனக்கு இப்போது இந்த கௌதம்ன்றவர் இருக்கார் பார்த்திங்களா, அவருக்கு நேராக எனக்கு எவ்வளோ போனஸ் வரணும் அப்படின்றது எனக்கு VLookup மூலமாக எப்படி எடுக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, இது சும்மா ஒரு 7 டேட்டா நான் டைப் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இதை பார்த்து டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா? சரிங்களா, இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே அதை பார்த்து காய் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. சரிங்களா, அதுக்கு தான் இந்த VLookup வந்து யூஸ் பண்ணுறது. VLookup போடுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எந்த இடத்துல அதோட வேல்யூ வேணுமோ, இப்போ எனக்கு இங்கே போனஸ்ன்னு போட்டிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த கௌதம் வந்து எவ்வளோ போனஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கறதுக்கு பேர் தான் VLookup. சரிங்களா, VLookupஓட நேம் என்ன அப்படிங்கிறது வெர்டிக்கல் லுக்கப். சரிங்களா, வெர்டிக்கல் லுக்கப் VLookup எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எந்த இடத்துல அந்த வேல்யூ வரணுமோ அதை அந்த செல்லை வச்சுக்கிட்டு ஈக்குவல் போடுவோங்க. ஈக்குவல் போட்டு VLookup அப்படின்னு டைப் பண்ணுங்கள். VLOOKUP. நீங்கள் VLOOன்னு போடும்போதே அது கீழே வந்துடும். போட்டு நீங்கள் டேப் போட்டிங்கன்னா அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா, VLookup ஓப்பன் ப்ராக்கெட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த ஃபுல் ஃபார்மில் வந்து காமிச்சிடும். சரிங்களா, ஃபஸ்ட்டு எடுத்துமே லுக்கப் வேல்யூ வந்து இப்போ நம்ம எதை வச்சு எடுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம நேம் வச்சு எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கௌதம்ன்றது ஒரு சில கம்பெனியில் கௌதம் வந்து 2-3 கௌதம் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல அவங்களுக்கு கரெக்டான எந்த போனஸ் கரெக்டாக வரணும் அப்படின்றது எடுக்க முடியாது. ஸோ எம்ப்ளாயர் ஐடி வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் இருக்கும். நேம் வந்து எல்லாத்துக்கும் சேமாக 2-3 பேருக்கு சேமாக இருக்கலாம். எம்ப்ளாயர் ஐடி வந்து சேமாக இருக்கிற வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம எம்ப்ளாயர் ஐடியை வச்சு எடுக்கலாம். சரிங்களா, இந்த எம்ப்ளாயர் ஐடியை வச்சு நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா, உங்களுக்கு இந்த எம்ப்ளாயர் ஐடியை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே லுக்கப் வேல்யூ இதை வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் இந்த எம்ப்ளாயர் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதுக்கடுத்து கமா போட்டுங்க. கமா போட்டோமே டேபிள் அரே உங்களுக்கு எந்த டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கணும் அப்படின்னு அது கேட்குது. அதுக்கு நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம எம்ப்ளாயர் ஐடி டீட்டெயில்ஸில் இருக்கும். இப்போ போனஸ்ன்ற டீட்டெயில் வந்து 2 காலம் இருக்குது. சரிங்களா, இப்போது எனக்கு இந்த டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா, இப்போது இங்கே ஃபார்முலாவில் கமா போட்டுட்டு இங்கே பிளிங்க் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே நேராக இந்த எக்ஸல் வந்துட்டு உங்களுக்கு இந்த எக்ஸலில் இருந்து தான் வேல்யூ எடுக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க டைட்டில் விட்டுருங்க. டைட்டில் விட்டுட்டு கீழே இருக்க வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. இதில் இப்போது 10 காலம் இருந்துச்சுன்னா இப்போ 10 டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10மே நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரிங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட் எக்ஸல் போயிடுங்க. அந்த ஃபார்முலா வந்து அந்த எக்ஸலோட நேமு ப்ளஸ் அந்த சீட்டு ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன உடனே திருப்பி கம்மா போட்டுக்கோங்க. டேபிள் அரே செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து காலம் இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸல்லேருந்து தான் நம்ம டேட்டா எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த எக்ஸல்லேருந்து எந்த காலத்தில் இருக்கிற வேல்யூ எடுத்துகிட்டு வந்து அங்கே கொடுக்கணும் அப்படின்னு அது கேட்கும். அதுக்கு பேர் தான் காலம் இண்டெக்ஸ். சரிங்களா, அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் எந்த எக்ஸல் போகிறீங்களோ அந்த இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். காலம் இண்டெக்ஸ் நேம் நம்பர் காலம் இண்டெக்ஸ் நம்பர். சரிங்களா, காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம் 1 காலம் 2. சரிங்களா, எனக்கு காலம் 1ல் இருக்க டீட்டெயில் தேவையில்லை. எனக்கு காலம் 2ல் இருக்க டீட்டெயில் தான் வந்து இந்த எம்ப்ளாயி ஐடிக்கு அங்கே என்ன இருக்கோ அந்த இடத்துல வந்து காமிக்கணும். சரிங்களா, இப்போது 1 2 இப்போ எனக்கு செகண்ட் இடத்துல இருக்கனால இப்போ நான் 2. ஸோ இங்கே வந்து இந்த ஃபார்முலா கமா போட்டு 2 போட்டு திருப்பி கமா கொடுங்க. கொடுத்தோடனே ரேஞ்ச் லுக்கப்னு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு காட்டும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரூ வந்து கரெக்டாக ட்ரூ வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து மேட்ச் பண்ணுறது. அதாவது இப்போது இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்காண்டி அந்த ட்ரூ. இப்போ ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச் கரெக்டாக அங்கே இருந்தால் என்கிட்ட காட்டு, இல்லைன்னா என்கிட்ட காட்டாது அப்படின்னு வச்சோம். இப்போ ஃபால்ஸ் கொடுத்துட்டு என்ட்ரு மட்டும் தட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ஐடிக்கு என்ன இருக்கோ அந்த போனஸ் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே ஆகிடும். சரிங்களா, இப்போ பாருங்களேன், I10A00001 வந்து 8000 இருக்குது. அதே பாருங்களேன், இப்போ நம்ம VLookup போட்டு யூஸ் பண்ணிக்கனால கரெக்டாக அதுக்கு நேராக போனஸில் 8000 வந்துடுச்சு. சரிங்களா, இப்போது கீழே இருக்க வேலைக்கு ஃபுல்லாக நம்ம அந்த மாதிரி தான் ஒன்றா VLookup போகணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இந்த இடத்துல கர்சரை கொண்டு போனீங்கனாலே ப்ளஸ் சிம்பிள் வரும். அதை ட்ராக் பண்ணி கீழே இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த போனஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். சரிங்களா,
இதுதான் VLookup. இப்போது இந்த இடத்துல நம்ம போனஸ் கொண்டு வந்துட்டோம். இப்போது இந்த எக்ஸலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடிக்கு நேராக என்ன நேம் வேணுமோ அந்த நேம் இங்கே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நேம், சரிங்களா? அதாவது இங்கே நமக்கு இப்போ நம்ம அங்கே பண்ணதான் அப்படியே ரிட்டர்னில் பண்ண போகிறோம், உங்களுக்கு புரியணுன்றக்காண்டி, சரிங்களா? இப்போது இந்த ஐடியை வச்சு போனஸ் அந்த சீட்டில் இருந்தால் போனஸ் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியை வச்சு அங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு எக்ஸலில் இருக்கிற நேம் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட போகிறோம், சரிங்களா? VLookup யூஸ் பண்ணி. ஸோ ஒன்றும் இல்லை, ஈக்குவல் டு போட்டுக்கோங்க, VLookup ஃபார்முலா போட்டுட்டு டேப் அடிச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிளோட காலமோட இது ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். அதுக்கடுத்து லுக்கப் வேல்யூ, உங்களுக்கு எதை வச்சு எடுக்க போகிறீங்க அப்படின்னு தான் எந்த வேல்யூவை வச்சு நீங்கள் அங்கே போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் லுக்கப் வேல்யூ, சரிங்களா? இப்போது எனக்கு இந்த எம்ப்ளாயி ஐடியை வச்சு கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபுல் எம்ப்ளாயி ஐடியும் இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா இதிலே வந்துடும். அந்த ஃபார்முலா கீழே பார்த்தீங்கன்னா கம்மா டேபிள், அந்த ஃபார்முலா வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துடும். அடுத்து கம்மா போட்டுங்க, டேபிள் அரே. உங்களுக்கு எங்கேருந்து அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஆப்ஷன் கேட்குது. நான் இப்போ சொன்ன மாதிரி தான், எனக்கு இந்த டேபிள்லேருந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரணும். ஸோ டைட்டில் விட்டுட்டு அது கீழே இருக்கிறத ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி எங்கே ஃபார்முலா போடணுமோ அங்கே போங்க. போயிட்டு சரி VLookup போட்டுக்கிட்டேன். எனக்கு இந்த வேல்யூ ஃபுல்லாக அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ கம்மா போட்டுட்டு உங்களுக்கு என்ன டேபிளில் இருக்கிற வேணுமோ அந்த டேபிளை டைட்டில் விட்டுட்டு கீழே எத்தனை டேபிள் காலம் இருக்கோ அத்தனை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா போட்டுக்கோங்க. கம்மா போட்டுட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர், உங்களுக்கு எத்தனை இடத்துல இருக்கிற நம்பரை கொண்டு வந்து எந்த இடத்துல, அதாவது எத்தனை காலத்தில் இருக்கிற வேல்யூவை வந்து காமிக்கணும் அப்படின்னு அது கேட்குது. ஸோ எனக்கு இப்போ 2வது இடத்துல இருக்க நேம் வந்தால் போதும். காலம் 2 இது, சரிங்களா? இப்போ எனக்கு 2ன்னு கொடுத்து கம்மா கொடுத்தோம் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்கும். நீங்கள் எப்போயுமே எக்ஸாக்ட் மேட்சாக போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட் என்ட்ரு தட்டிங்க அப்படின்னாலே அங்கே இருக்க கௌதம்ன்றது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அதாவது இந்த எம்ப்ளாய்டு ஐடிக்கு இங்கே என்ன இருக்கோ பாருங்களேன், A001 எனக்கு கௌதம் இருந்துச்சு, அதெல்லாம் கௌதம் கரெக்டாக இங்கே வந்துடுச்சு, சரிங்களா? இப்போது அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்து விட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற நேம்ஸ் ஃபுல்லாக இங்கே வந்துடும். VLookup பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணால் மறக்காமல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.